பாருங்கள், ஈஸியான அருமையான ஒரு தக்காளி தொக்கு. பாருங்கள், தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 10 பல் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. ஓகேங்களா? சரிங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதிகமாக லைட்டாக கொஞ்சம் சீரகம், எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க இந்த தொக்குக்கு. நீங்கள் வந்து இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதனால தான். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி தொக்குக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஓகேங்க, இது வந்து மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சாச்சு. ஓகேங்களா? ஏற்கனவே பச்சை மிளகா போட்டாச்சு, அதனால் உப்பும் போட்டாச்சு. உங்களுக்கு உப்பு வந்து எவ்வளோ வேணும்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. மஞ்சள் தூள் போட்டாச்சு. அப்படியே எண்ணெயிலே வணங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கொச்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கும் வச்சுக்கலாம். சாதத்துக்கு கூட மெயினாக சாதத்துக்கு போட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.